தினமும் ஒரு மனித பாடல். கரகம கைதகில கரமர தரபர தர துர பரகிரா சிராபுரா பாலு பரகர சிராபுரா பாலு பரகிரபா ரவாரு காரோ மாரு சராபு காரோ மாரு தீருபராபுரகாரு மராகுரகா சீருபராபுரகாரு மராகா ஆருபராபுரவாருபரே கிரமாருபதேரி மரே குரகா அரபாலிக சாமக சாதின சாதுன மனதின குணகன மன குணகினகா அகனகோ நகனா மகனுக தகனா கணகன கிகன மனபின துபன தெனகின மலன கதிக நகனகன சனாபினா குணமானா சனாபினா குணமா கிண்ணமானா கனோதினாகி. இப்போ நான் பாடுற அந்த பாட்டு வந்து எப்படியோ ஒரு ராகத்தை பிடிக்கலான்னு பார்க்குறேன். போய் இப்படி பாடுதில்ல, இது சுமாராக தானே இருக்குது. அப்போ அதுதான் நல்ல பாட்டு. எந்த பாட்டு உங்களை அடிமைப்படுத்துதோ அது நல்ல பாட்டே கிடையாது. நல்லா அடிமைப்படுத்துகிறது உங்களுக்கு வந்து நோயை தான் தரும், சுய சிந்தனையை பாதிக்கும். இப்போ சினிமா பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது உங்களை அடிமைப்படுத்துன்னு அர்த்தம். இட்லி பூரி எப்படின்னு இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப அடிமைப்படுத்துதில்ல, ஆகா ஓகோன்றீங்கள, அது நோயை வரவழைக்கும். அப்போது நீங்கள் பாடுற பாட்டு எளிமையாக இருக்கணும், சாதாரணமானவனாக இருக்கணும். பாடல் அவ்வளோதான், அதை உங்களை அடிமைப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. பாட்டு படிக்கிறதுக்கு நான் அடிமை, இந்த இசையமைப்பாளரோட பாட்டுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பாட்டுங்கிறது சாதாரணதையா, வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது, எல்லாமே சாதாரணமாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். எதுவும் ஒன்று அடிமைப்படுத்தக்கூடாது. உணவுக்கு அடிமையாகிறது, பாட்டுக்கு அடிமையாகிறது, டான்ஸுக்கு அடிமையாகிறது. இந்த மைக்கேல் ஜாக்சன் ஆடும்போது, மேடையில் ஆடும்போது பெண்களும் ஆண்களும் பார்த்தா பைத்தியம் பிடிச்சி மண்டையை பிச்சுப்பாங்க அவர் ஆடுறதை பார்த்து. அந்த அளவுக்கு அப்போது அது சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தால் அப்படி தான் பைத்தியம் பிடிக்கும். அடிமையாகி கடைசியில் பைத்தியம் ஆகிடுவீங்க, அவரோட அடிமைகளாக நீங்கள் மாறிடுவீங்க. அதனால் அடிமைப்படுத்தாத ஒரு பாடல், ஒரு எளிமையாக இருக்கணும். பாடல் என்பது எளிமையாக இருக்கணும். இது போதும்னு நினைக்கணும். ஒரு குடிசையில் தான் வாழணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம்ல, இது அடிமைப்படுத்தும், நம்மளை அடிமைப்படுத்தும். ஆனால் குடிசை அது நம்மளை அடிமைப்படுத்துது. அது மாதிரி குடிசை தான் மனித வாழ்விடம். அது மாதிரி தான் பாட்டும். சினிமா பாட்டு தான் பாட்டுன்னு நினைக்காதீங்க. சினிமா பாட்டுங்கிறது ஒரு காங்கிரீட் வீடு போன்றது, அது உங்களை அடிமைப்படுத்தும். சினிமா பாட்டு, ரொம்ப பயங்கரமாக குத்தாட்டம் போட வைக்கிற ஒரு பாட்டு, அதெல்லாம் பாட்டே கிடையாது. அது உங்களை அடிமைப்படுத்தி சுய சிந்தனை இல்லாதவர்களாக மாற்றிவிடும். அதற்கு உங்களை அடிமைப்படுத்தும். நீங்கள் சினிமா பாட்டுக்கு அடிமையாகிடுவீங்க. அப்போ நான் இந்த சினிமா பாட்டு என்னெல்லாம் அடிமைப்படுத்தக்கூடாது அதெல்லாம் தப்பிக்கும் போது தான் நான் மனித பாடலே கண்டுபிடிக்கிறேன். அப்போ நான் பாடுற பாடல் உங்களுக்கு நான் பாடின பாட்டு எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் இது வரைக்கும் ஒரு 10-15 பாட்டு பாடியிருக்கேன். ஒரு நாளும் ஒரு பாட்டு பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். எதுவுமே நான் முதல்ல என்ன பாட்டு பாடினேன், நேற்று என்ன பாட்டு பாடினேன், அது எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இல்லை. ஆனால் சினிமா பாட்டுங்கிறது எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா அது நமக்கு அடிமைப்படுத்துது, அது நமக்கு மனசுக்குள்ளே பதியுது. ஒரு காயத்தை போல் உடம்புல ஒரு காயம் பட்டுச்சுன்னா அதோட தழும்பு எப்படி மாறாமல் இருக்கோ, அதே மாதிரி இந்த பாட்டெல்லாம் என்ன பண்ணுதுன்னா மனசுக்குள்ளே அப்படி பதிஞ்சது, காயத்தழும்புகளாக என்றும் மாறாமல் நமது மூளையில் இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. நேற்று பாடின பாட்டை இப்போ மறந்துடணும். அப்போ தான் இன்றைக்கி புதுசாக பாட முடியும். அது மறக்காதனால தான், சினிமா பாட்டு உங்களுக்கு மறக்காதனால தான் எப்போ பார்த்தாலும் அதையே பாடிக்கிட்டே இருக்கீங்க. வாழ்நாள் முழுதும் அதை பாடிக்கிட்டே இருக்கீங்க, மறக்காமல் பாடிக்கிட்டே இருக்கீங்க. புதுமை என்பதே உங்கள் பாடலில் இல்லை. புதுமை என்பதே இல்லை. இப்போ ஒரே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது நல்லா இருக்குது அப்படிங்கிறனால அடிமைப்படுத்துது உங்களை. புதுமை என்பது இல்லை. அதனால் புதுசாக யோசிக்கணுன்னா எளிமையாக இருக்கணும். எல்லாமே எளிமையாக இருந்துட்டால் எதுவும் உங்கள் மனசில் நிற்காது. நேற்று பாடின பாட்டு இன்றைக்கி உங்களுக்கு மறந்துடும். அப்போ இன்றைக்கி பாடுற பாட்டல் கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். நேற்று ஒரு பாட்டு சூப்பராக பாடினோமே, அப்போ அந்த பாட்டு நினைவில் இருந்துச்சுன்னா இன்றைக்கும் அதே பாட்டு தான் பாடுவீங்க, அதையே நினச்சிட்டு இருப்பீங்க, அதையே பாடுவீங்க. நேற்று பாட்டு உங்கள் மறந்துடணும் அப்படின்னா அந்த பாட்டு எளிதாக இருக்கணும். நேற்றைய நீங்கள் பாடினீங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டு உங்களுக்கு எளிதாக இருக்கணும். அப்போ தான் இன்றைக்கி அதை மறந்துருப்பீங்க. அப்போ இன்றைக்கி பாடுற பாட்டு கண்டிப்பாக அது புதுசாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எளிமையாக இருந்துட்டால் அது உங்கள் மனசுலேயே நிற்காது, மனசு சுத்தமாக இருக்கும். நீங்கள் எதையுமே மறக்க முடியல. அந்த மாதிரி உங்கள் செயல்பாடு, உங்கள் பேச்சு எல்லாமே ரொம்ப வன்மையாக இருக்குது, வன்மமாக இருக்குது.
உங்கள் பேச்சு, உங்கள் சாப்பாடு. நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்களா, அதை மறக்க முடியல உங்களால். அதனால தான் இந்த அடிக்கடி இட்லி கேட்குறீங்க. பிரியாணி அதை மறக்க முடியல, அடிக்கடி பிரியாணி கேட்குறீங்க. உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகள் நீங்கள் மறந்து போயிடணும். உணவையே நீங்கள் மறந்துடணும். எப்போ பார்த்தாலும் உணவை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, கனவு காண்றீங்க. அங்கே போகணும், விருதுநகருக்கு போகணும், அந்த பரோட்டாவை சாப்பிட்ணும், விருதுநகர் பரோட்டாவை சாப்பிட்ணும். திருநெல்வேலிக்கு போகிறோம், அங்கே போய் அந்த அல்வா சாப்பிட்ணும், அதுக்காகவே நான் அந்த இருட்டு கடைக்கு போகணும். திருப்பதிக்கு ஏன் போகிற, அந்த லட்டு வாங்கி சாப்பிட்ணும். அல்லது அந்த பாண்டிச்சேரிக்கு எங்கே போகிறேன், அந்த கடையில் குறிப்பிட்ட பிரியாணி இருக்குதுன்னு யூடியூப்பில் போட்டாங்க, அதை தேடி நான் போகிறேன். ஏற்காடுக்கு போகிறேன், ஏற்காட்டில் ஒரு பிரியாணி கடை இருக்குது, அதில் அவ்வளோ கூட்டம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தி அதை மறக்க முடியல உன்னால். அது அந்த மாதிரி ஓடுற நீ. அதனால் உணவும் பார்த்திங்கன்னா, என்ன சாப்பிட்டோம் நேற்று மறந்துடணும். என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்னு கேட்டால் யோசிக்கணும் நீங்கள். அந்த மாதிரி தான் உங்களுடைய உணவை பற்றின பழக்கம். ஏன்னா உணவையே நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, உங்களுக்கு மறக்க முடியலன்னா அதனால தான் நிறைய சாப்பிட்டு உடம்பு பெருத்து போயிடுது. உடம்பு பெருசு குண்டாகிறதுக்கு என்ன காரணம்? எப்போ பார்த்தாலும் உணவை பற்றின நினப்பு, உணவை பற்றியே யோசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, எதையாவது சாப்பிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட உணவு அவங்கள அடிமைப்படுத்துது. தோசை சைக்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்களே, தோசை சைக்கோ. அவர் எப்போ பார்த்தாலும் தோசையே சாப்பிடுவார். இட்லி பைத்தியம் அவர். எப்போ பார்த்தாலும் மல்லிகைப்பூ இட்லி பைத்தியமாக இருப்பார் அவர். பூரி பிரியர் அவர். பிரியாணி லவ்வர் அவர். இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும் அடிமையாகி அதை பற்றியே யோசித்து அடிக்கடி அதையே சாப்பிட்டுட்டு இருப்பார். டெய்லி சிலர் சாப்பாட்டு ராமராக மாறிவிடுகிறார். நிறைய தின்னு தொலைக்கிறாங்க. கேட்டால் அதுக்கு அடிமையாகிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி நிறைய திங்கிறதுக்கு, திரும்ப திரும்ப சாப்பிட்றதுக்கு. ஆனால் சமைக்க தெரியாது. எனக்கு பிரியாணி பிடிக்கும், ஆனால் இது பிரியாணி சமைக்க தெரியாது அப்படிங்கிற யாரையாவது ஒருத்தர் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அடிமைத்தனங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படின்னா மறந்துடணும். ஒரு பாட்டு பாடுறோமா, அது மாதிரி ஒரு பாட்டுங்கிறது மறந்துடணும். நாம் பாடுற பாட்டு புதுசாகவே இருக்கணும். அப்படின்னா நம்ம இப்போ ஏற்கனவே பாடின பாட்டு நமக்கு எளிதாக இருக்கணும். எளிதாக இருந்தால் தான் மறக்கணும். எளிதாகவே இருக்கணும்னு நினைங்க. அப்போ தான் நீங்கள் புதுசாக பாடுவீங்க. எப்போ பாடினாலும் சிறப்பாக பாடணும். அது ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆனால் அது நம்ம கண்டிப்பாக பாடணும். அதில் ஒரு கவனமாக இருக்கணும். இப்போது தினசரி நீங்கள் 6 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா தினமும் விளையாட முடியாது. தினமும் 1 மணி நேரம் விளையாடணும். அப்போ தான் தினமும் விளையாட முடியும். எளிதாக குறைவான நேரம் விளையாண்டால் தான் தினமும் விளையாட முடியும். ஒரு நாளில் 8 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் டயர்டில் படுத்துருவீங்க. டெய்லி நம்ம விளையாடணும். அது மாதிரி தான் நம்ம டெய்லி பாடணும். அப்படின்னா அது குறைவான நேரத்தில் பாடணும், ரொம்ப நேரமும் பாடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு பாடினா போதும். நம்ம டெய்லி பாடணும். அந்த பாட்டு ரொம்ப எளிதாகவும் இருக்கணும். அதோட ராகம் ரொம்ப எளிதாக இருக்கணும். உடனே மறந்துடணும். பாடின 10 நிமிஷத்தில் நம்ம எப்படி பாடணுங்கிறதே மறந்துடணும். அப்போ தான் 10 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு பாட்டு பாடினா கூட அது புதுசாக தான் வரும். புதுசாக பாடணுமே, ஏற்கனவே ஒரு பாட்டு பாடிட்டோமே, அதுக்கு புதுசாக இருக்கணுமேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாடாதீங்க. அப்படி ஒரு கவலை உங்களுக்கு தேவையில்லைங்க. நேற்று பாடினோமே அதே பாட்டு ரிப்பீட்டாக வந்துடக்கூடாது. புதுசாக பாடணும். நேற்று பாடின பாட்டையே நம்ம திரும்ப பாட்டா என்னப்பா திரும்ப ஒரே பாட்டை பாடுறான்னு கேட்டுருவாங்களே அப்படிங்கிற அந்த கவலையிலையும் பயத்தோடையும் உங்களுக்கு தேவையில்லை. நேற்று பாடின பாட்டை மறந்துடுங்க. அப்போ மறக்கணும்னா அந்த பாட்டு சாதாரண ஒரு பாட்டாக இருக்கணும். நினைவில் வைத்துக்கொள்ள கேட்குறவங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடாது, அதை பாடுற உங்களுக்கும் நினைவில் இருக்கக்கூடாது. அது சாதாரணமாக இருந்தால் தான் அதை நீங்கள் மறப்பீங்க. அதுமாரி மனுஷங்களும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தெரியணும். அப்போ தான் அவங்களே நீங்கள் மறப்பீங்க. ஏன்னா உறவு முறைக்கே அடிமையாகிடுவாங்க, மனுஷங்களுக்கும் அடிமையாகிடுவாங்க. நண்பர்களுக்காகவும் அது மாதிரி டக்குன்னு மறக்கிற மாதிரி எளிமையானவங்கள பார்த்து உறவினர்களாக வச்சு நண்பர்களாக, கணவனாக, மனைவியாக வைத்து கொண்டால் நம்ம அவங்ககிட்ட எளிதாக விடுபடலாம். பழகும்போது அன்போடு இருக்குது. அந்த மாதிரி நம்ம எது நம்மளை அடிமைப்படுத்தணும்னா ரொம்ப ஆடம்பரமானதை அடிமைப்படுத்தும், ரொம்ப பிரம்மாண்டமானது அளவுக்கு அதிகமான அழகு, அளவுக்கு அதிகமான ஒரு இது இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தும். அதனால் ஒரு பாட்டு பாடுறோம்னா சாதாரணமாக இருக்கணும். அப்போ தான் நீ புதுசாக பாட முடியும். சாதாரணமாக இருந்தால் தான் புதுசாக பாட முடியும். நேற்று பாடினது நினைவில் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறத மறந்துடணும். சின்ன வயசில் அவன் என்னை பார்த்து கெட்டாவத்தை போட்டான்ப்பா, இன்னை வரைக்கும் எனக்கு மறக்கவே முடியல. அதை நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது. அந்த பையன் அவ்வளோ மோசமான பையன், சின்ன வயசில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து அந்த வார்த்தை கேட்டான் அப்படிங்கிறாங்கல்ல. அது மாதிரி அந்த ஒரு வார்த்தைகள் கடுமையாக மாறும்போது அதை நம்மளால் மறக்க முடியல. அது மாதிரி வார்த்தைகள் அது மாதிரி மென்மையாக இருக்கணும். மறந்துடணும். மனுஷங்க என்ன பேசுனாங்கங்கிறத மறந்துடணும். அன்போடு பேசணும், அதே நேரத்தில் மறந்துடணும். அதனால் வார்த்தைகளை கூட நம்ம மென்மையாக அடிமைப்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தணும். வன்மையான வார்த்தைகளை, பிறரை புண்படுத்தாத வார்த்தைகள்,
அன்பால் கூட ரொம்ப அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் அது நமக்கு தேவையில்லை. அளவுக்கு அதிகமான அன்பு நமக்கு தேவையில்லை, அதை மறக்க முடியாது. அப்புறம் எந்த ஒரு நடைமுறையும் சரி, பிறர் மறந்துடணும், அதை தினசரி கடைபிடிக்கணும், அதே நேரத்தில் மறந்துடவும் செய்யணும். அப்படியே நிலச்சில் பசுமரத்தாணி போல் மனசில் பதியணுங்கிற நோக்கத்தோடையே எதையும் செய்யக்கூடாது. அப்போ தான் நம்ம புதுசாக நம்ம ஒரு சுதந்திரமாக இருப்போம். நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை நம்ம மறந்துடணும். அப்போ தான் நம்ம சுதந்திரமாக இருப்போம். நம்ம ரொம்ப பாட்டு பாடுறதே நமக்கு பெரிய வேலையாக இருந்தால் எப்போ பார்த்தாலும் நமக்கு பாடகர்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம சும்மா பாட்டை மென்மையாக கொஞ்ச நேரத்தில் ஒரு பாட்டு மட்டுமே படித்தா நமக்கு பாடகருங்கிற நினப்பு நமக்கு இருக்காது, சுதந்திரமாக இருக்கலாம். அதுவே நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, அப்புறம் ரொம்ப நேரம் பாடுறீங்க, யார் கேட்டாலும் பாடிக்கிட்டே இருக்கீங்க, யாரை பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கீங்கன்னா பாடகருங்கிற முத்திரையை குத்திடுவாங்க. அப்போ நீங்கள் பாடகருங்கிற நினப்போடே வாழ்வீங்க. அதுவே நீங்கள் சாதாரணமாக ஒரு பாட்டு பாடுறீங்க, ஒரு பாட்டு மட்டுமே பாடுறீங்க, போதும்னு நினச்சிட்டு அடுத்த வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு யாரும் பாடகர்னு முத்திரை குத்த மாட்டாங்க, நீங்களும் உங்களை பற்றி பாடகர்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ சுதந்திரமாக இருக்கலாம். நாமளும் எல்லோரும் மாதிரியும் ஒரு மனுஷன்தான்ப்பா அப்படின்னு நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு குடிசையை கட்டுறீங்க, கஷ்டப்பட்டு ஒரு குடிசையை கட்டுறீங்க, அவ்வளோதான், அப்புறம் மறந்துடுவீங்க. அதுவே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னு வைங்க, உடனே நீங்கள் ஒரு கட்டிட கலைஞராக அறிவீங்க. எப்போ பார்த்தாலும் உடனே எல்லோரும் சூப்பராக வீடு கட்டிட்டீங்க, எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நீங்கள் வீடு கட்டுகிறவராக மாறிவிடுவீர்கள். எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன நினப்புன்னா, நாம் ஒரு கட்டிட கலைஞர் அப்படிங்கிற நினப்பு வந்துடும். அப்புறம் அதே தான் அதை செய்யணும்னு சொல்லி எல்லோரும் கட்டாயப்படுத்துவாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு கட்டிடத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் அடிமையாகிடுவீங்க. ஆனால் ஒரு குடிசை கட்டுறவர் கட்டி முடிச்சப்பறம் மறந்துடுவார். குடிசை எப்படி கட்டுறதுங்கிறது கூட மறந்துடுவார். அடுத்த குடிசை கட்டும்போது திரும்பவும் அந்த குடிசை பிஞ்சு போகும்போது திரும்ப எப்படி கட்டிக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற மறந்துடுவார். அப்போ இதில் பாருங்கள், ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக பண்ணும்போது அவங்க அதுக்கு அடிமையாகிறாங்க, அந்த சிந்தனைக்கு அடிமையாகிடுறாங்க. அதனால் ஒரு எளிமையாகும்போது நம்ம அந்த சிந்தனையிலேருந்து விடுபடுகிறோம். ஒரு செயலை செய்கிறோம், நமக்கு தேவையாக இருக்கிறது, ஆனால் அதிலேருந்து நம்ம விடுபட்டுறோம். அது எளிமையாக இருப்பதால் நாம் விடுபட்டு விடுகிறோம். அதனால் மனித வாழ்வு எளிமையாக இருக்கும்போது தான், நம்ம மனித வாழ்க்கை எளிமையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதிலேருந்து விடுபட முடியும், ஒரு சுதந்திரமாக வாழ முடியும். அதனால் நீங்கள் மருத்துவம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் மருத்துவத்தையே தீவிரமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவர் என்கிற எல்லாரும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும், இவர் மருத்துவர் நல்லா தெரிஞ்சிருக்கு, இவர் ரொம்ப பெரிய மருத்துவர் அப்படின்னு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாம் ஒரு மருத்துவர் நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மருத்துவர் வந்தே சிந்திச்சிட்டே இருப்பீங்களா? ஒரு மருத்துவர்னே நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மருத்துவ சிந்தனைக்கு அடிமையாகிடுவீங்க. அதுவே ஒருத்தர் சாதாரணமாக ஏதோ ஒரு மருத்துவம் அவருக்கும் தெரியும், ஆனால் சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார். மருத்துவருங்கிற நினைப்பே இல்லாமல் இருக்கார், ஆனால் அவருக்கும் மருத்துவம் தெரியும். ஆனால் கொஞ்ச நேரம் தான், எப்போ தேவைப்பட்டால் தான் மருத்துவத்தை பற்றி யோசிப்பார். ஆனால் மருத்துவத்தையே முழு நேரமாக செய்கிறார் பாருங்க. அவர் தன்னை பற்றி எப்போவும் மருத்துவர்னே நினச்சிட்ருப்பார். மருத்துவத்தை பற்றியே நினச்சிட்ருப்பார், மருத்துவர்னே நினச்சிட்ருப்பார். கடைசியில் பார்த்தா அந்த மருத்துவமே அவரை அடிமைப்படுத்திடும். வேறு விஷயத்தில் அவருக்கு ஆர்வமே வராது. அதனால தான் ஒரு விஷயத்தை எப்போவுமே தீவிரமாக ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதனால் ஒரு பாட்டை சாதாரணமாக படிக்கணும். பெருசாக இருந்தால் தான் அது பாட்டு. எப்படி ஏனதானன்னு இருக்கலாமே. ஒரு புள்ளி கூட ஒரு ஓவியம்தான், ஒரு கோடு கூட ஒரு ஓவியம்தான். அதுபோல் ஒரு பாட்டு இருக்குல்ல, அது பாட்டு சாதாரணமாகவும் இருக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? எனக்காக தானே நான் பாடுறேன், நான் என்ன வியாபாரமாக பண்ண போகிறேன்? சினிமாவில் பாடி நான் என்ன பிழைக்க போகிறேன்? நான் ஏன் சந்தோஷத்துக்காக பாடுறேன், எனக்காக பாடுறேன். அப்படிங்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் நான் எப்படி வேணாலும் பாடுவேன், நான் நல்லாவும் பாடுவேன், எப்படி வேணாலும் பாடுவேன், எனக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு புரிதலோடு பாடணும். எனக்காக பாடுறேன், நான் நல்லாவும் பாடுவேன், அதனால் பிறருக்காகவும் பாடுவேன், நான் எனக்காகவும் பாடுவேன் அப்படிங்கிற அப்போ தான் ஒரு சுதந்திரமாக பாட முடியும். அதனால் நான் பாடுற பாட்டு உங்களுக்கு சாதாரணமாக இருக்குங்க, இதெல்லாம் ஒரு மனித பாடலா? இதுதாங்க சாதாரணமாக இருப்பது தான். அதை சாதாரணமான விஷயத்தை ஏற்றுக்கணும். இப்போ நல்லா பார்த்தோம், குடிசையில் வாழ்கிறது தான் மனித வாழ்விடம், குடிசை தான் மனித இருப்பிடம். அப்போ மனித வாழ்க்கை எவ்வளோ சாதாரணமானது நினச்சி பாருங்கள். அப்படின்னா மனித வாழ்வில் உள்ள ஒவ்வொரு நடைமுறையும் எவ்வளோ சாதாரணமானு நினச்சி பாருங்கள். ஒரு பாட்டு, டான்ஸ்லாம் அவ்வளோ சாதாரணம். குடிசை என்பது மனித வாழ்விடம் அப்படின்னா அப்போ ஒரு டான்ஸ் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரு டான்ஸ் எப்படி இருக்கும், ஒரு நடனம் என்பது எப்படி இருக்கும், ஒரு ஓவியம் என்பது எப்படி சாதாரணமாக இருக்கும். நம்ம காங்கிரீட் கட்டடம் தான் மனித வாழ்விடம்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அது கிடையாது, இது பொய்.
உண்மையானது எதுனா சினிமா பாட்டு தான் உண்மையான பாட்டுன்னு நினச்சிட்ருக்கோம். பேக்ரவுண்டில் பயங்கரமாக மியூசிக்கு. அதுபோல் காங்கிரீட் கட்டடம் தான் உண்மையான இருப்பிடம்னு நினச்சிட்ருக்கோம். குடிசை தான் உண்மையானது. அதுபோல் சினிமா பாட்டு உண்மையானது கிடையாது. சாதாரணமாக பாட்டை இப்போ பாடினா பார்த்தீங்களா, கேட்கக்கூட முடியாத ஒரு பாட்டு, அதுதான் உண்மையான பாட்டு. சாதாரணமானது, எளிமையானது. எளிமை தான் உண்மை, நிலையானது. இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. சினிமாவும் நிரந்தரம் கிடையாது, இந்த காங்கிரீட் கட்டடமும் நிரந்தரமும் கிடையாது. எளிமையானது மட்டும்தான் நிரந்தரமானது. திரும்ப ஒரு வாட்டி பாடட்டா? அந்த பாட்டு ஆரம்பத்தில் பாடினேன், ஓடாமல் இருந்தீங்கன்னா நான் பாடுவேன். பாட்டா? எனக்கே மறந்து போச்சு பார்த்தீங்களா, அந்த பாட்டு எனக்கே மறந்து போச்சு நான் என்ன பாடினுன்ட்டு. அதான் பாட்டுங்கிறது, அதான் மனித பாடல். சும்மாவா அப்படின்னா சாதாரணமானதா அது?